அனைவருக்கும் வணக்கம். 2025 போயிடுச்சு. 2026 வரப்போகுது. அது எப்படி வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இது போனால் போகட்டும் போடா அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் 2026 எப்படி வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, நம்ம தமிழுக்கு முதலிடம் கிடைக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம தமிழுக்கு முதலிடம் கிடைக்க வேண்டும். நம்ம எல்லாம் வள்ளுவருடைய வழியிலே நடக்க வேண்டும். வள்ளுவர் வழியில் எப்படிங்க நடக்கிறது? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது குற்றம் இல்லாமல் கற்றுக்குவோம். அதே மாதிரி நடக்கணும். அதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் படித்ததை சொல்கிறீங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு படிக்கிறோம்ல, அந்த மாதாவை மறக்கக்கூடாது, அந்த பிதாவை மறக்கக்கூடாது, அந்த குருவையும் மறக்கக்கூடாது. ஏன்னா 3 பேருமே தெய்வத்துக்கு நிகராக வைத்து வணங்கப்பட வேண்டியவர்கள் இல்லைங்களா? சரி, வேறு என்ன வள்ளுவருடைய விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு முக்கியமானதுக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இந்த அறிவு தான் ஏன் வேணும்? இந்த அறிவுபூர்வமான ஒரு உலகத்தை இந்த 2020 கொடுக்கணும்னு உங்களை வாழ்த்துறேன். நீங்கள் எல்லாருமே நான் அறிவுபூர்வமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், எல்லாம் ஒற்றுமையாக உருவாக்குவோம். தமிழர்கள் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற அளவுக்கு நாம் உயர்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.